தேவனே இன்று என்னை உருமாற்றும். அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி. உங்கள் தலைப்பாகையை சீர்படுத்துங்கள். சகரியா 3:5. அவன் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக என்றார். அப்பொழுது சுத்தமான பாகையை அவன் சிரசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள். சரீர உடற்பயிற்சி எப்படி அவசியமோ அதே போல ஆவிக்குரிய உடற்பயிற்சி சாலை நம் பரிசுத்த தசைகளை வலுவூட்டுகிறது. இந்த தலைப்பாகை நம் சிந்தனை வாழ்க்கையை குறிக்கிறது. உங்களது சிந்தனை வாழ்க்கை தேவனுக்கு மிகவும் முக்கியமானது. பிலிப்பியர் 4:8 சொல்லப்பட்டுள்ளது போல, உங்கள் மனமானது இப்படிப்பட்ட கனிகள் தொங்கும் அழகிய தோட்டமாக இருக்கலாம். உண்மையுள்ளவைகள், ஒழுக்கமுள்ளவைகள், நீதியுள்ளவைகள், கற்புள்ளவைகள், அன்புள்ளவைகள், நற்கீர்த்தி உள்ளவைகள், புண்ணியம் மற்றும் புகழ் இவைகளே. பின்னர் நேசர் வந்து அருமையான கனிகளை புசிப்பார். துன்மார்க்கம் நிறைந்த சிந்தனைகள் முட்களாயிருந்து நேசரை காயப்படுத்தும். முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் விளைவிக்கிற நிலம் சுட்டரிக்கப்படுவதற்கு ஏற்றதாயிருக்கிறது. மேலும் சாத்தானும் பிதாவுக்கு முன்பாக குற்றம் சாட்டும்படி நிற்பான். தீய சிந்தனைகளோடு நீங்கள் போராடுகிறவர்களாயிருந்தால் மனம் திரும்பி தேவன் உங்களை சுத்திகரிக்க கேட்டுக்கொள்ளும்படியான உன்னத நேரம் இதுவே. தேவ வசனத்தில் பரிசுத்தம் இருக்கிறபடியால் எப்போதும் தேவ வசனத்தினால் நிறைந்திருங்கள். பிரதான ஆசாரியனாகிய ஆரோன் அணியக்கூடிய தலைப்பாகையை குறித்து தேவன் மோசேயிடம் சொன்னார். அவனது அந்த தலைப்பாகையில் கீழ்காணும் வாசகம் காணப்பட வேண்டும்: கர்த்தருக்கு பரிசுத்தம். கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிவதற்கு விரோதமாக உங்கள் மனதில் எழும்பும் சிந்தனைகளை கீழ்ப்படுத்த ஒருபோதும் மறந்து போகாதீர்கள். இப்படிப்பட்ட கீழ்ப்படிதலே பரிசுத்த வல்லமை இருக்கிறது. ஒரு மனிதன் எவ்வளவுக்கு அதிகமாய் தன் சிந்தனை வாழ்க்கையை கவனிக்க துவங்கி அதனை தேவ சித்தத்திற்கு நேராய் சீர்படுத்துகிறானோ அவ்வளவு அதிகமாய் தேவன் அவனுடைய வாஞ்சைகளை நிறைவேற்ற பிரியப்படுகிறார். அவனுடைய ஜெபங்கள் பரலோகத்தில் வல்லமையாக கேட்கப்பட்டு பதிலளிக்கப்படுகிறது. ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.